நாங்க பத்துமி சிட்டி உள்ள ரீச் ஆகும்போதெல்லாம் டைம் வந்து ஒரு 9:30, 9:40 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க பத்துமில வந்து நாங்க ரூம் பார்க்க போம்போது தான் ஒரு பெரிய இன்சிடென்ட்டே நடந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, என்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே இல்ல. ஆனா நான் எல்லாமே வீடியோ எடுத்திருந்தேன். எப்படி வந்து டெலீட் ஆச்சு, இல்ல நான் காப்பி பண்ணும்போது தெரியாம அது டெலீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அந்த ஃபுல் ஃபுட்டேஜுமே வந்து டெலீட் ஆயிடுச்சு. நாங்க ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் பார்த்துட்டு வெளியில வந்தோம். அதுவரைக்கும் தான் அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டா வந்து ஃபுல் ஃபுட்டேஜும் வந்து டெலீட் ஆயிடுச்சு. நாங்க வந்து ரூம் புக் பண்ணதெல்லாம் booking.com வெப்சைட்ல தான் புக் பண்ணியிருந்தோம். ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி. இங்க பத்துமி சிட்டில வந்ததும் எங்களுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூ வேற இருந்தது. சரியா வந்து நெட்டு கிடைக்கல. அப்புறம் அங்க இருந்த பில்டிங்ஸ்லேயே வந்து டூலெட் போர்ட்லாம் இருந்துச்சு. அத பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம். நெறையா இடம் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில அபார்ட்மெண்ட்ல வந்து ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கவே இல்ல. அந்த இடத்துக்குலாம் நாங்க வந்து நேர்லயே போய் பார்த்தோம். ஆனா அங்கேயுமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பத்துமி சிட்டில எங்களுக்கு இன்னொரு இஷ்யூ என்னன்னா, பார்க்கிங்கே கிடைக்கல. பயங்கர டிராஃபிக்கான ஏரியாவா, எங்கேயும் வண்டியும் நிறுத்த முடியல. அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹோட்டல் மாரியே ரூம் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, என்னையும் பொண்ணையும் போய் விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அங்க பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. போய் கேட்டோம். அவங்க வந்து 219 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, 450 லாரி ஏதோ கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, எப்போ செக்இன் பண்ணுறோமோ, செக் அவுட் அந்த டைமுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுவுமே இல்ல. நீங்க வந்து மார்னிங் 12:00லாம் வந்து செக் அவுட் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, booking.comல வந்து ஒரு வீடு மாதிரி ஒண்ணு காமிச்சிருந்தது. நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், வில்லா மாதிரி நம்ம வந்து ஸ்டே பண்ணணும். ஒரு நாள் மட்டும் பரவால்ல, ரெண்ட் போனா போது. ஸோ அந்த மாதிரி ஸ்டே பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லவே, எங்களுக்கு வந்து அந்த இடத்துல booking.comல அந்த மாரி காமிச்சிருந்தது. ப்ரைஸுமே கொஞ்சம் ரீசனபிளா தான் இருந்துச்சு. 3 பிஹெச்கே வில்லா மாரி இருந்துச்சு. அதுவே வந்து 400 450 லாரியோ கேட்டிருந்தாங்க. சரி நாங்க என்ன யோசிச்சோம்னா, இங்க இந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் வந்து 219 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோ பே பண்ணுறது, அது வில்லா 3 பிஹெச்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொல்லியிருந்தேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் அப்பயுமே சொன்னாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது, ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது, புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு, சரி ஓகே நேர்ல கூட போய் பார்த்துக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது நெட்டு கிடைச்சதுன்னா போற வழியில கூட நம்ம வந்து அப்படியே புக் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிரும், கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க யோசனை பண்ணிட்டு வண்டி வந்து எடுத்துட்டோம். சரி போலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.